ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் சத்யா மைசூர் சேனல். இன்றைக்கி வாங்க சின்னதாக மைசூரில் ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கலாம். அது எந்த ஏரியான்னு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இது எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மைசூரில் ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு வரலாம் வாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட. மைசூரில் இருக்கிறவங்களுக்கு, மைசூர் சுற்றி பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு சிலர் வந்து இந்த ஏரியாவெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அது ஏன்னா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் வாங்க. மைசூரில் எப்படி பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க எப்படி நோட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற ஆட்டோ, பஸ்ஸு எல்லாமே எந்த மாதிரி இருக்குது, சின்ன சின்ன கடை எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. பில்டிங்ஸ் எல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அரண்மனை இங்கே எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஷேப்லேயும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வடிவத்தில் தான் இருக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் தான் கட்டியிருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி இருக்காது. எல்லாமே மேலே கோபுரம் வச்ச மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும். நீங்கள் போகிற வழியில் எல்லாமே நோட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பில்டிங்ஸும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இவங்க மாதிரி யூ ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி தான் இங்கே வந்து அதிகமாக இருக்கும் எல்லாமே. மைசூரில் பார்த்திங்கன்னா அதிகமாக முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, அதிகமாக இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. தமிழ்கார ஏரியா கண்டிப்பாக ஒரு நாள் நான் போயிட்டு பேட்டி எடுக்கிறேன். அது எப்போ நான் சொல்கிறேன். அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நான் அவங்க எப்போ வந்தாங்க, இங்கே என்ன நல்லா இருக்குது எல்லாமே நான் சொல்லிட்டு ஒரு பேட்டி எடுக்கிறேன். ஸ்கூலெல்லாம் எப்படி சேர்த்திருக்காங்க, எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு. இங்கே எல்லா பில்டிங்குமே பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து போகிற வழியில் இருக்கிற கடை, ஷாப் தான். இங்கே எல்லாமே நாங்கள் ரெகுலராக வந்திருக்கோம், நிறைய டைம் வந்திருக்கோம். இந்த ஏரியாலாம் நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கிறோம். இது பாருங்கள் எவ்வளோ பழைய பில்டிங் பாருங்களேன். இது ஓல்டு பில்டிங் பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஓல்டு பில்டிங் கூட எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். வாங்க போயிட்டு நான் உள்ளே இருக்கிறதெல்லாம் பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். சின்ன கடையாக இருந்தாலும் அது பார்க்க அப்படியே கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிற லைட் செட்டிங்கு, திங்ஸு, க்ளீனிங்கு அதெல்லாம் பார்க்க ஆனால் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றுமே. இது வந்து சர்க்கிள்ங்க. இது வந்து உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன், உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். நம்ம உமன்ஸ் எந்த கம்ப்ளைண்ட்னாலும் சைபர் க்ரைம் எல்லாமே வந்து இங்கே நம்ம போயிட்டு தனியாக நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாமே நமக்கு கிடைக்கும், எந்த பயம் இல்லாமல். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங் ஃபுல்லாகவே உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் தாங்க. சேஃப்டியெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அது என்னெல்லான்னு சொல்லிட்டு. பஸ் ஸ்டாப் பக்கம், இது வந்து மைசூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வந்துட்டோம். ரூம்ஸ் ஏதாச்சும் வேணால் இங்கே வந்து ரூம்ஸ் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், வெளியெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். அந்த நம்ம ஊரில் என்னென்ன நகைக்கடைலாம் இங்கே இருக்குது, அதோட பிரான்ச் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன். நாங்கள் எந்த நகை ஷாப் போய் நாங்கள் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது என்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நான். இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, மைசூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து நாங்கள் போகிற ஏரியாவில், இந்த ஏரியாவில் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூர் பஸ்ஸு ஃபுல்லாகவே இங்கே இருக்கும் இந்த இடத்துல. இது ஆப்போசிட் அப்படியே அங்கே போயிட்டோம்னா எல்லா ஊர் பஸ்ஸுமே இந்த சைடு இருக்கும். இங்கே இருக்கிற லோக்கலு பாத்ரூம்ஸ் எல்லாமே, கடை எல்லாமே இருக்கும். எல்லாமே இங்கே ரேட் வந்து கொஞ்சம் டபுளாக இருக்கும் இந்த சைடு. எல்லாருமே பஸ்ஸுக்கு வெயிட்டிங்க்கு, அதாவது உமன்ஸு குழந்தைங்க வச்சுருக்காங்க ரூம்ஸ் தனியாக, அந்த மாதிரிலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது இதில். இன்னொரு பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் லைவில், பஸ் ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் சைடில் இருக்கிற ஒரு பேக்கரிக்கு, ரெஸ்டாரண்ட் மாதிரி, இது சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி உள்ளே போகிறோம். என்ன சாப்பிட போகிறோன்னு வாங்க போய் பார்க்கலாம்.